தர்மம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 18 விதமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அக்பர். 18 விதமான சிறப்புகள், ஒன்றல்ல இரண்டல்ல, 18 விதமான சிறப்புகள். யார் தர்மம் செய்கிறார்களோ, யார் சதகா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான ரூபாயாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சதகாவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட தர்மத்திற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 18 விதமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். பல சிறப்புகள் ஹதீஸிலும் பல சிறப்புகள் குர்ஆனிலும் பதிவாக இருக்கிறது. முதலாவது சிறப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ் அபூதாவுத் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது, யார் தர்மம் செய்கிறார்களோ அந்த நபர் நோயாளியாக இருந்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய நோயை குணப்படுத்துகிறார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான அல்லாஹ்விலே யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை முறை நாம் ஆஸ்பத்திரிக்கு செல்கிறோம், எத்தனை முறை மருத்துவரிடத்தில் நாம் செல்கிறோம், ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்தும் கூட குணமாகவில்லை என்பதாக சொல்லக்கூடிய நபர்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆஸ்பத்திரிக்கு செல்வதற்கு முன்பதாக அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு 10 ரூபா நாம் தர்மம் செய்தோமா, 10 ரூபா நாம் சதகா செய்தோமா என்பதாக யோசித்து பார்க்க வேண்டும். லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்தும் கூட நமக்கு குணமாகவில்லை என்பதாக சொன்னால், நம்முடைய நோய்கள் நீங்கவில்லை என்பதாக சொன்னால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஷிஃபா அங்கே இல்லை, அல்லாஹ் ஷிஃபா இங்கே வைத்திருக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் தர்மம் செய்கிறார்களோ, யார் சதகா செய்கிறார்களோ அவர்கள் நோயாளியாக இருந்தால் அவருடைய நோயை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குணப்படுத்தி தருகிறான். சுப்ஹானல்லாஹ். அன்பான அல்லாஹ்வினர்களே, அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் சதகா செய்யும், தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்வதனாலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்களும் நீங்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் பக்ரா அழகாக சொல்வார், யார் தர்மம் செய்கிறார்களோ, யார் சதகா செய்கிறார்களோ அவர்கள் செய்த சிறிய சிறிய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது பெரிய பாவங்கள் செய்திருந்தால் ஞாபகம் இருக்கும், சின்ன சின்ன பாவங்கள், எத்தனையோ பாவங்கள், பல ஆயிரக்கணக்கான பாவங்கள் நாம் செய்திருக்கலாம். ஒரு சில பாவங்கள் கூட நமக்கு ஞாபகம் இருந்திருக்காது. எல்லா விதமான பாவத்தையும் நாம் மறந்திருப்போம், சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் நாம் மறந்திருப்போம். அறியாமை எத்தனையோ முறை நாம் சிறிய சிறிய பாவங்கள் செய்திருக்கலாம். அந்த பாவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், நீ தர்மம் செய்தாய் என்பதாக சொன்னால், நீ சதகா செய்தாய் என்பதாக சொன்னால் அந்த சிறிய பாவங்களை நான் மன்னித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு சூரத்துல் பக்ராவிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். அன்பான அல்லாஹ்வினர்களே, அப்ப அதிகமாக நாம் சதகா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, நமக்கு ஏதேனும் ஒரு பலா முசீபத்து வரக்கூடியதாக இருந்தால் சதகாவின் மூலம், தர்மத்தின் மூலம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த பலாவை தூரப்படுத்தி தருகிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அஸ்ஸதகத்து துத்ஃபஉல் பலா, கஷ்டங்கள் முசீபத்துகள் ஏதேனும் நம்மை நெருங்குவதாக இருந்தால் அந்த நேரத்தில் நாம் சதகா அல்லது தானம் தர்மம் செய்துவிட்டோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக அந்த கஷ்டங்கள் முசீபத்துகள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நீக்கி தருகிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். நான்காவதாக, ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்பதாக சொன்னால் அவருடைய செல்வத்தை ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பாதுகாத்து தருகிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பொதுவாக நாம் சொல்றோம் இல்லையா, வீட்டில் நாம் பொதுவாக நாம் சொல்வது உண்டு, பணம் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் பணம் நிற்க மாட்டேங்குது, பணம் வெளியே போயிடுது, ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே பணம் இருக்கிறது என்பதாக சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது யாரெல்லாம் சதகா செய்கிறார்களோ, யாரெல்லாம் தர்மங்கள் செய்கிறார்களோ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவருடைய செல்வத்தை ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். ஐந்தாவதாக, யார் தர்மம் செய்கிறார்களோ அவருக்காக ஒரு மலக்கு துஆ செய்கிறார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. பொதுவாக சொல்றோம், அல்லாஹ்வுடைய பார்வையின் மீது இல்லை, அல்லாஹ் என்ன மறந்துட்டான் என்பதாக புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் மக்கள் இதை மறந்து விடுகிறார்கள். தர்மம் செய்தால் அல்லாஹ்வுடைய மலக்கே நமக்காக வேண்டி துஆ செய்வாரே, அந்த சிந்தனையே நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வுடைய மலக்குகளின் துஆ நமக்கு வேண்டும் என்பதாக சொன்னால், பரக்கத்து நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்பதாக சொன்னால் நிச்சயமாக நாம் தானம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், சதகா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தபடியாக மிகப்பெரிய ஒரு சிறப்பு,
இந்த சிறப்பு திருமதி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் தானங்கள் செய்கிறார்களோ, யார் தர்மங்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கெட்ட விபத்தின் மரணத்தை விட்டு அல்லாஹ் அவரை காப்பாற்றுகிறான் என்பதாக சொல்றார். அல்லாஹ் அக்பர். பொதுவாக நம்ம துவா செய்கிறது உண்டு, யா அல்லாஹ் கெட்ட மரணத்தை விட்டு நாம் அனைவரையும் பாதுகாப்ப கூடிய என்பதாக சொல்றோம். அப்ப கெட்ட மரணத்தை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் தர்மம் செய்கிறார்களோ, யார் அதிகமாக சதகா செய்கிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏழாவதாக கபருடைய அதாபுகளை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மனிதனை பாதுகாக்கிறான் என்பதாக ஹதீஸ். இதே போன்று எட்டாவது சிறப்பாக வருகிறது, யார் தானம் செய்கிறார்களோ, யார் தர்மம் செய்கிறார்களோ, யார் சதகா செய்கிறார்களோ, அவர் ஏதேனும் ஒரு பாவத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைந்திருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த தர்மத்தின் காரணமாக அந்த பாவத்தை மன்னித்து விடுகிறான் என்பதாக ஹதீஸில் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன விஷயம் தான். ஒரு 10 ரூபா நம்ம சதகா செய்யறதுல ஒன்றும் ஆகி போறது இல்லை, 100 ரூபா நம்ம சதகா செஞ்சதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை நிச்சயமாக. ஆனா அந்த 10 ரூபாவின் மூலமாக, அந்த 2 ரூபாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அருள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏதேனும் ஒரு பாவத்தின் மூலமாக நம் மீது கோபம் அடைந்திருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த தர்மத்தின் காரணமாக அந்த கோபத்தை மறந்து விடுகிறான், அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக ஹதீஸில் பதிவாக இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இதே போன்ற 9வது சிறப்பாக இருக்கிறது, திடுக்கிட செய்யும் மறுமை நாளில் அவர் எந்த பயமும் கவலையும் இல்லாமல் மிகவும் நிம்மதியாக கியாமத்துடைய நாளில் அவர் இருப்பார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அன்பான அல்லாஹ்வை யோசிச்சு பார்க்கும், திடுக்கிட செய்யக்கூடிய அந்த மறுமை நாள் எல்லாமே பயப்படுவாங்க. அந்த நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு பயமில்லாமல் நிம்மதியாக வைக்க வேண்டும் என்பதாக சொன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் தர்மம் செய்திருக்க வேண்டும். உலகத்தில் நாம் தர்மம் செய்திருந்தோம் என்பதாக சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் திடுக்கிட வைக்கக்கூடிய அந்த மறுமை நாளிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு நிம்மதியாக வைப்பான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். இதே போன்ற ஹதீஸில் வருகிறது, யார் ரகசியமாக தர்மம் செய்கிறார்களோ, யார் ரகசியமாக தர்மம் செய்கிறார்களோ, நிழலே இல்லாத அந்த வறுமை நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அர்ஷுடைய நிழலை அந்த மனிதனுக்கு கொடுப்பான் என்பதாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யோசித்து பார்க்க, ரகசியமாக யார் தர்மம் செய்கிறார்களோ, மறைத்து எல்லாம் காட்டுறதுக்கு இல்லை, நான் பாருங்க நான் பணம் கொடுத்தது என்பதாக சொல்லி மக்களிடத்திலே பணம் புகழ் பெறுவதற்கோ அல்லது மக்களிடத்திலே பெயர் பெறுவதற்கோ இல்லாமல் ரகசியமாக யார் தர்மம் செய்கிறார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக அழகாக நமக்கு காட்டுகிறார்கள். இதே போன்று 11வது சிறப்பாக இருக்கிறது, யார் தர்மம் செய்கிறார்களோ அவருக்கு நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா விடுதலை கொடுக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதே போன்று 12வது சிறப்பாக, ஒரே விதமாக இருக்கும் பொருட்களிலிருந்து 2 பொருட்களை அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தால் அவர் சொர்க்கத்தில் விசேஷ வாசல் வழியாக உள்ளே செல்வான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே போன்று ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்பதாக சொன்னால் அந்த தர்மத்திற்கு பதிலாக வேற பொருட்கள் அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்பதாக மட்டும் நினைத்து விட வேண்டாம், அவருக்கு சிறப்பான மகத்தான நன்மைகளும் கொடுக்கப்படும் என்பதாக குர்ஆனிலே பதிவாக இருக்கிறது. இதே போன்று அந்த நன்மைகள் பல மடங்காக தரப்படுகிறது என்பதாகவும் சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தெளிவாக கூறியிருக்கிறான். இதே போன்று ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸில் வருகிறது, யார் எவ்வளவு தர்மம் செய்தாலும் அந்த தர்மங்கள் ஒருபோதும் அழியாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மனிதனுக்காக வேண்டி மறுமை நாளுக்காக வேண்டி சேமித்து வைக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதே போன்று உண்ணும் உணவே தர்மமாக கொடுத்தால் உள்ளத்தில் இலகுவான குணம் ஏற்படும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். தர்மம் செய்வது அவுலியாக்களுடைய குணமாக இருக்கிறது என்பதாக சூரத்துல் பக்ராவிலே 3வது வசனத்தில் பதிவாக இருக்கிறது. இதே போன்று ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்பதாக சொன்னால் அவர் கொடுக்கும் தர்மத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கணக்கிட்டு
அந்த தர்மங்களை எவ்வளவு கொடுத்திருக்கிறாரோ அதை விட பல மடங்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதனுக்கு பொருளாக திருப்பி கொடுக்கிறார் என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வினர்களே, இதையெல்லாம் வைத்து பொருத்தம் என்பதாக சொன்னால் என்ன தெரிய வருகிறது? அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும், அதிகமாக சதகா செய்ய வேண்டும், அல்லது அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும் என்ற விஷயங்கள் தான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் எல்லா நேரத்திலும் தர்மம் மற்றும் சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.